என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். எனது அருமை நேயர்களே, இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு மத்தியானம் 1:02 வரைக்கும் சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். பிறகு உத்திராடம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ண போறார். மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, எப்பவுமே முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய விஷயங்கள்ல போய் நீங்க இப்ப கலந்துக்கணும். முருகப்பெருமானை வழிபடக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில வெற்றியை தவிர வேறொன்றும் இல்லை. இதனால் நீங்க பாருங்க, ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு இந்த வேலை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு யங்ஸ்டர்ஸ் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. இந்த வேலை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா என் வாழ்க்கையில் நான் பெரிய அளவுக்கு உயர்ந்துடுவேங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலை இன்னைக்கு கிடைக்க போகிற யோகம் இருக்கு. 6ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் 7ஆம் இடத்துல புதன் பகவானும் இருந்திருக்கிறார்கள். சில பேருக்கு இன்னைக்கு வேலை மாற்றம் ஏற்படும். ரொம்ப நாளாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் ஏதோ ஒரு மனத்தாங்கல் இருக்குது. வீட்டில் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, ஆனால் 2 பேரும் பேசிக்கலை அப்படிங்கிற சூழலில் இருக்கிறவங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு கருத்தொற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சூழல் வரும். அதுவும் குரு பகவான் இப்போ 4ஆம் இடத்துல இருக்கார். புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் வருது, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அட்டமத்தில் போய் செவ்வாய் இன்னைக்கு உட்கார்ந்தாச்சு. அப்போ நம்முடைய கோபத்தை தணித்துக் கொள்ளணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய நண்பர் ஒரு கிடைப்பார், ஒரு அட்வைஸ் ஒன்று கிடைக்கும், ஒரு யோசனை உதயமாகும், வியாபாரம் நல்லா இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு அற்புதமான நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகம். ராசிக்கு லாபாதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்திலே உச்சமாக இருப்பது ஒரு யோகம். குரு பகவான் உச்சமா இருக்கார். அப்போ இன்னைக்கு செய்ய போகிற பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இன்னைக்கு நீங்கள் தேட போகிற பண தேடல்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல பண தேவைகள் நிறைவேறும். நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் இனிமையாக இருக்கும். ஒரு வேலை தேடக்கூடிய முயற்சி வெற்றிகரமாக அமையும். நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு 1க்கு மேற்பட்ட இடங்களிலிருந்து வேலைக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாயிடும். 4ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 6ஆம் இடத்துல நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். ஆகவே சிலருக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியிருக்கக்கூடிய சிலருக்கு அசோசியேஷன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஃப்ளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன் மாதிரி அசோசியேஷன் வச்சுருப்பாளே அதில் சில ப்ராப்ளம். சிலருக்கு புதிய கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படியெல்லாம் உண்டு. இருந்தால் கூட இந்த நாளில் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வயத்தில் ஏதாவது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கும். கூட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. ஆனாலும் நீங்கள் ஜெயிச்சுன்னு வருவீங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு பொன்னான நாள் பேர். சந்திர பகவான் 7ஆம் இடத்துல போறாருங்கிறது ரொம்ப விசேஷம். சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவர் சுக்கிரன். அந்த சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கார். நிறைய பேருக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் கணவன் மனைவி உறவில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா மனைவிட்டு போய் இப்போல்லாம் தைரியமாக பழைய காலம் மாதிரி பேசிட முடியாது. நீ ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை விவாகரத்து பண்ணிடுவேன், அதுக்கு தான் நான் காத்துட்டுருக்கேன். இப்போது அந்த செய்தியை நீ எப்போ சொல்ல போறீங்கன்னா நான் காத்துட்டுருக்கேன் அப்படின்ட்டுருவாங்க. அவசரப்பட்டு அந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது. கணவன் மனைவி உறவில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன்மார்கள் பொறுத்து செல்ல வேண்டிய ஒரு நாள். இதில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல பண பலத்தை கொண்டு வந்து கொடுப்பார். எதிர்பார்க்கிற பண பலம் சேரும். இந்த மிதுன ராசிக்காரா பலருக்கு, சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளமோ, சிலருக்கு இந்த சனி பகவானுடைய அமைப்பினால் கால்களில் பிரச்சனையோ சிலருக்கு கொடுக்கும்.
அதே நேரத்தில் வியாபார வருமானம் ரெட்டிப்பாகும். ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு கிரகநிலைகள்ல மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கறது, படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வேணும் இல்லையா, அந்த ஆர்வம் கொடுக்கறது. கடகராசி அன்பர்களே, நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, பழைய காலத்தில் நாட்டில் மழை பெய்யறதுனா யாரோ ஒரு நல்லவன் இருக்கான்னு அர்த்தம் அப்படின்னாங்க பாருங்க. அப்படி இப்போ கடகராசியிலே குரு உச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், உங்களுடைய நல்ல மனதினால் இந்த உலகத்தில் பலருக்கு நல்லது நடக்க போகிறது. உங்களுடைய நல்ல பண்பினால் பலருக்கு, ஒரு ஆஃபீஸ்லேயே நீங்கள் உயரதிகாரியாக இருக்கீங்க, உங்களுக்கு எதிரியாக இருந்தால் கூட ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்க, ஒர்க்கர்ஸ்ட்ட நல்ல வேலை வாங்குவீங்க. ஆனால் சம்பளத்தில் கை வைக்க மாட்டீங்க. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய போனஸ், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட், அவர்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது எல்லாம் நடக்க வைப்பீங்க. ஆனால் உன் வேலை எனக்கு இன்னும் திருப்தியாக இல்லை, நான் எதிர்பார்க்கிறபடி இல்லைம்பீங்க. அவர்களை நல்ல திறமைசாலிகளை இனம் கண்டு கொள்ளக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட உண்டு. ஆனால் அவர்களை நீங்கள் நெருக்கடி கொடுக்குறதா, ப்ரெஷர் கொடுக்குறதா அவங்க நினைச்சா கூட அவங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் நீங்கள் தான் குரல் கொடுப்பீங்க. இது நல்ல நாளுங்க. வருமானம் உயரும் நல்ல நாள். மாணவர்களுக்கு அற்புதமான நாள். சிம்ம ராசி அன்பர்களே, குடும்ப சந்தோஷம் பெருகும், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழில் பிரகாசம் அமையும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் சொல்லக்கூடிய பலருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் வேணுங்க என் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த நாள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் சுக்கிர பகவான். அவருடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் 4ஆம் இடத்துல போயிட்டு இருக்கார். நிறைய பேர் வீட்டு உபயோக பொருள் வாங்குவீங்க. பெண்களுக்கு தேவையான ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நல்ல வாகனங்கள் 2 வீலர் 4 வீலர் வாங்குற எண்ணங்களும் பலருக்கு மேலோங்கும். நல்ல நாளா இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, ஒரு வேலைக்காக முயற்சி பண்றீங்கன்னா அந்த வேலைக்கான ஆர்டர் இன்னைக்கு வரப்போகுது. நல்ல திருமண செய்தி வரப்போகுது. நல்ல வரன் கூடி வரும். அற்புதமான நாள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள் விலகும். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, எதையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த மனசு. நான் நல்லா தான் உழைக்கிறேன், ஆஃபீஸில் எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல, நான் நல்லா தான் உழைக்கிறேன், ப்ரமோஷன் லிஸ்ட்டில் என் பேர் வரல, அப்படியெல்லாம் புலம்பக்கூடியவர்களுக்கு இது நல்ல செய்தி வரப்போகிற அற்புதமான நாள். ப்ரமோஷனா, நல்ல வேலையா, வியாபாரத்தில் லாபமா, எல்லாம் கிடைக்கும் அற்புதமான நாள். தனுசு ராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு நம்முடைய ராசியில் போயிட்டே இருக்கார். சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கார். அதனால இந்த கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடிய பலருக்கு இன்னைக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பெண்கள் பலருக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தவர்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படும். வியாபார பெருமக்களுக்கு மிகுந்த லாபம் கிடைக்கும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, குரவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோயினாம் நிறையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நமகான்னு சொல்கிறோம். அந்த குருவுடைய பார்வையினால் மாணவர்களுக்கு நல்ல கல்வி அறிவு பெருகும். வெளிநாட்டில் இருக்க எனக்கு வேலை பறிபோயிடுதுன்னு சொல்கிறவாளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு இஎன்டி தொடர்பான சில தொந்தரவுகள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த நாள் நல்ல வரவு தரும், மனதில் நிம்மதி தரும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு லாபத்தில் சந்திர பகவான் போயின்னு இருக்கார். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நாள். வேலை, அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். கடன் உதவி எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல கடன் உதவி கிடைக்கும். மொத்தத்தில் இது மகிழ்ச்சியான நாள். மீனராசி அன்பர்களே, நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆனால் சிலருக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், இஎன்டி தொடர்பான ப்ராப்ளங்கள் சிலருக்கு இருக்கு. இந்த சுக்கிர பகவானுடைய அமைப்பை பார்க்கிற போது 7ல் சுக்கிரன் நீச்சம். நிறைய பேர் கண் திருஷ்டி, சில பேருக்கு கணவன் மனைவி உறவுல பிரச்சனை, சிலருக்கு கண்களில் பிரச்சனை அப்படின்னு இருக்கும். உடல் நலத்திலேயே அக்கறை எடுத்துக்கணும்.
அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?